ரத்த தான விளம்பரம் பண்ணா நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு மைக் வச்சு போட்டு கருமுட்டி எடுக்கிறோம். சார், கருமுட்டை எடுத்த பெண்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு நிறைய பிரச்சனைகள் வருது சார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க. இதெல்லாம் அப்பப்போ அப்படிதான் விட்டுடணும். மாவட்டம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தேவையான வாகனம், பணம், போக்குவரத்து எல்லாம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாக்ஸை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 5க்கு மேலே வந்தால் உடனே கோவாவுக்கு அனுப்பிச்சிடணும். கடல் மார்க்கமாக மட்டும்தான் இருக்கணும். தம்பி, நீங்கள் ஆந்திராவில் போய் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நீங்கள் குஜராத்தை கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர ஸ்டாக்ஸை ரிசீவ் பண்ணி கரெக்டாக செலக்ட் பண்ணி டாக்டருக்கு அனுப்ப வேண்டியதை அனுப்பிச்சி வச்சுருங்க. மீதி எல்லாத்தையும் நீங்களே பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இதில் மெயின் மேட்ரு என்னென்னா, எல்லாருமே ஸ்டாக்குன்னு மட்டும்தான் பேசணும். இப்போ இதில் நமக்கு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெண்களை மட்டும் கடத்தாதீங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடத்துங்க. அதில் பெண்களை எல்லாம் செலக்ட் பண்ணி கருமுட்டையை திருடிட்டு மீதியெல்லாம் பணத்தை வாங்கிட்டு விட்டுருங்க. அப்பதான் நம்ம மாட்ட மாட்டோம். அப்படியே மாட்டினாலும் ஈஸியாக நம்ம கேஸ்லேருந்து வெளில வந்துடலாம். அப்புறம் இந்த கருமுட்டை திருடுறதுங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. மாட்டினா பெரிய தண்டனை உண்டு. இதுவே குழந்தைங்க கடத்தல், ஆள் கடத்தல் கேஸ்னா ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதனால வெளியில் இருக்கிறவங்க அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கடத்துறோம், காசு வாங்குறோம், திருப்பி விட்டுறோம். அது மட்டும்தான் தெரியணுமே வழிய கருமுட்டைங்கிற மேட்ரு துளி கூட வெளியில் வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமா இருங்க. பேரு சிவா, ஊரு புதுக்கோட்டை. இப்போ நான் கோவாக்கு போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எனக்கும் என் மாமா பொண்ணு பாரதிக்கும் கல்யாணம். பொதுவாக கல்யாணத்துக்கு பிறகுதான் சிலருக்கு வாழ்க்கை தடமாறும். ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்க்கை தடமாறிடுச்சு. சிறு வயதில் எனக்கு எவ்வளோ ஜாலியான வாழ்க்கையை கொடுத்த இறைவன், அதன் பிறகு இவதான் என் மாமா பொண்ணு பாரதி. இவ இல்லாம நான் இல்லை. நானும் இவ்வளோ விளையாட ஆரம்பிச்சா விடுவதும் தெரியாது, அடைவதும் தெரியாது. விளையாடிக்கிட்டே இருப்போம். இதோ இவங்க 2 பேரும் என்னோட தூரத்து உறவு. நண்பர்களாக மாறிட்டோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதில்லை. இப்போ நான் கோவா போகிறதுக்கு காரணம் கூட இவங்க தான். என்னுடைய பசுமையான காலம் முடிஞ்சு பருவ காலம் தொடங்கியது. கூடவே சோதனையும் ஆரம்பிச்சிச்சு. டேய் இந்தாடா, இந்தா புடிங்கடா. டேய் புடி. டேய் இந்தாடா வச்சுக்கடா. டேய் இங்க பாரு குழந்தைகளா, மாமா கிட்ட சாக்லேட் வாங்காம பஸ் வந்தா கூட போகக்கூடாது, சரிங்களா? அங்கிள், எங்களுக்கு சாக்லேட் தான் முக்கியம், அப்புறம் தான் ஸ்கூல் எல்லாம். அப்படி சொல்லு செல்லக்குட்டி. எப்பவுமே மாமாக்கு உன் மேல தனி பாசம் தான். போ போய் உட்காரு. உங்களுக்கு எது வேணாலும் மாமா கிட்ட கேளுங்க, சரியா? காட்டி கொடுக்கிறதே கண்ணே, காட்டி கொடுக்கிறதே காதல் வழிகிறதே, கண்ணில் காதல் வழிகிறதே. தம்பி, என்ன பிள்ளைகளுக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்க? நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? உனக்கா இந்த அப்படி சாக்லேட்லாம் வேணாம்பா. ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்படி ஓரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பேன்ல. ஏதாவது கவனிச்சு விடு. உனக்கு சங்கூதர நேரத்துல சரக்கு கேக்குதா? போ போ ஓரமா போய் உட்காரு. ஏய் மச்சான். என்னடா வீட்டுக்கு வர சொன்னா பார்த்தா இங்க இருக்க? டேய், நீங்க வருவான்னு எனக்கு தெரியும்டா. சரி, எதுக்கு வர சொன்ன? இங்க பாரு, என் மனசுல இருக்கிறத இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இதை அவங்க கிட்ட கொடுத்து எல்லாவும் சொல்லி சக்சஸ் பண்ண போறேன். அப்புறம் என்ன, கல்யாணம் குழந்தை குட்டி தான். ஏய், அவன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடான்னா அந்த லெட்டர் கொடுத்து லவ் பண்றங்கற? டேய், என்னதான் சோசியல் மீடியா லவ் பண்ணாலும் என் மனசுக்குள்ள இருக்கிறதுல பேப்பருக்குள்ள கொட்டி வச்சிருக்கேன்டா. அவ திரும்ப திரும்ப படிக்க படிக்க எல்லாம் சக்சஸ் ஆயிடும்ல. நல்லா ஆகும். நீ போய் பின்னாடி வெயிட் பண்ணு. ஓகே ஓகே, வரேன்டா. டேய், அறிவு இருக்காடா உனக்கு?
பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. வீட்டுல காய போட்ட என் ஜட்டியை காணும்டா. டேய் பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது. ஜட்டியை காணோம்னா வீட்டுல போய் தேடுறா. இங்க எதுக்கிட்ட வந்த? அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன், வீட்டுக்கு வந்தவங்க யாருன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப வீட்டுக்கு வந்தவங்கிட்ட கேளு போ. இங்க எதுக்கிட்ட வந்த? நேத்து நைட்டு நீ தான்டா வந்த. டேய் நான் வந்ததும் அங்க இருந்து கிளம்பிட்டேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் ஃபேண்ட்டை கேட்டு நான் பார்க்கணும். டேய் என்னடா இந்த மாதிரி அசிங்கமா பேசுற? அசிங்கப்படுத்தாத. டேய் மச்சான், டேய் மச்சான் இங்க வாடா. டேய் 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 இருடா. ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்த? இருடா உன் ஜட்டி தான் காணா. ஆமா உன் ஜட்டி அங்க ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கான்டா, நான் பார்த்தேன்டா. அங்க ஜட்டி இல்லைன்னா உன்னை வந்து உதைப்பேன் நானு. நீ வாடா இருக்கும். ஷப்பா அவசரத்துல சட்டி கூட போடாம வந்துட்டேன். உருவி இருந்தா என்ன ஆயிருக்கும் பாவி பயல. சரி இந்த வாட்டியாச்சும் லெட்டர் கொடுத்து எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடும். சாமி ஜீசஸ் நீ தான் எப்படியாவது காப்பாற்றும். சாமியே எப்படியாவது காப்பாத்திரு சாமி. எங்க ஆளையே காணோம். என்ன நேரம்டா. ச்சே இன்னைக்கும் வழக்கம் போல ஆயிடுச்சே. நேற்று தான் அந்த குட்டி பிசாஸ்னால லவ் சொல்ல முடியாம போச்சு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல யாருமே இல்லை. இன்னைக்கு லவ்வா சொல்றோம், சக்ஸஸ் பண்றோம். யோ பெரியவரே மாதா கோயில கூழ் ஊத்துறாங்களா? போ. என்னது மாதா கோயில கூழ் ஊத்துறாங்களா? அங்க எங்கேயும் ஊத்துறாங்களா? பா பாரியா. அப்படியே முருகா ஜீசஸ் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், எப்படியாவது நீங்க சக்ஸஸ் ஆயிடணும். 6 மாசம் அந்த பொண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீங்க தான் கருணை காட்டணும். யாரும் தடங்கள் வராம பாத்துக்கணும். முக்கியமா அந்த குண்டு பையன் வரவே கூடாது சாமி. உங்களதான் நம்புறேன். உன்னை யாரா இங்க வர சொன்னா? நான் தான் உன் வீட்டு பக்கமே வரது இல்லையடா. நீ எதுக்குடா இங்க வந்த? டேய் உன்னெல்லாம் அத்தை பையன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. சொல்லாத. டேய் எங்க அக்காவும் உன் கூட தான்டா படிச்சிச்சு. இப்ப பாத்தியா சென்னையில பேங்க் மேனேஜரா இருக்குது. நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கிற? டேய் எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி இல்லடா. எங்க அப்பா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. ஆனா உங்க அப்பா வீட்டுல உள்ள வாவ். டேய் டேய் கிளம்பு கிளம்பு. இரு நானும் இருப்பேன். இதுங்க பின்னாடியா சுத்திட்டு இருக்க? இதுங்கள லவ் பண்றதுக்காடா இவ்வளவு தயக்கப்பட்டு சுத்திட்டு இருக்க? வாடா போலாம். வா நான் பாத்துக்கிறேன். ஏமா என் மச்சான் லவ் பண்றியாமா? ஏ லவ் பண்ணலையா? வாடா. டேய் நில்றா. அதான உருப்படியா வேலை செய்யற. பேசி விட்டு போடா. நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா கேளு. ஏமா என் மச்சான் லவ் பண்றியா? சொல்லுமா. சாரிங்க எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஏண்டா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு முன்னாடியாடா 6 மாசமா சுத்தி நிக்கிற? உன்னை நினைச்சா எனக்கு வெக்கமா வந்துடா. பூ இது கரெக்ட் பண்றதுக்கு 6 மாசமா? ஓ ஏமா 6 மாசமா உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேனே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா உன் பின்னாடியே வந்திருக்க மாட்டேன்ல. சாரிங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா நான் உங்களையே மேரேஜ் பண்ணியிருந்திருப்பேன். 3 மாசம் இல்லைங்க, 3 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஏடி பஸ் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருமா இவரு? உங்க அப்பாவா? இவர் தாங்க அவரு. உங்க 2 பேரையும் கட்டிட்டு நான் படுற பாட்டு இருக்குது. வாங்கடி முதல்ல. ஒரு ஆன்ட்டியை கரெக்ட் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கவங்களுக்கு சாக்லேட்டும் சரக்கையும் வாங்கி கொடுத்தேன். நீ 60,000 போச்சுடி. இதை இனிமே யாருக்கு கொடுக்க போறனோ? ஏ மச்சான் இங்கேயா இப்படி உட்காந்துருக்க? டேய் மாமா எதையும் பேசாத, நேரா ஒயின் ஷாப் வண்டி விடு. சரி என்ன உன் லவ் ஓகே ஆச்சா என்ன? போடா, லவ் ஆகுது கிவ் ஆகுது, வண்டி ஏறுறா. சரி ஏறு. பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருந்தா பொண்ணு மட்டும் இல்ல ஒரு பண்ணு கூட கிடைக்காதுன்னு பின்னாலதான் தெரிஞ்சிச்சு. உங்க குடும்பத்துல சம்மதம் வச்சுக்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நாங்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம். நான் மட்டும் என்ன 10 பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒண்ணுதான் பெத்து வச்சிருக்கேன். உங்க பையனை வர சொல்லுங்க, பையனை பாத்துட்டு நிச்சயம் பேசிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நான் சொல்ற பேச்ச என் பையன் தட்ட மாட்டான். எங்க பொண்ணு நாங்க போட்ட கோட்டை கூட தாண்ட மாட்டா. இதை பாருங்க, லட்சுமணன் போட்ட கோட்டை சீதை தாண்டனா, ஆனா நான் போட்ட கோட்டை என் பையன் தாண்ட மாட்டான். என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு கூட தாண்ட மாட்டான். உங்க பையனை எதுக்கு திரும்ப நான் வர சொல்றேன்? உங்க தம்பிக்கு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. ஆனா கடைசி நேரத்துல உங்க தம்பி வேற பொண்ணு இழுத்துட்டு போயிட்டான். அதான் உங்க பையனை வர சொல்றோம். சும்மா இருக்கீங்களா? வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. என் தம்பி ரொம்ப நல்லவன் தெரியுமா உங்களுக்கு? அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த விஷயம் தெரியாம என் முன்னாடி வேற இடத்துல போய் சம்மந்தம் பேசிட்டா. அதான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான். அது என்ன பெரிய குத்தமா?
உங்க தம்பி பண்ண மாதிரி உங்க மகன் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இங்க பாருங்க, தேவையில்லாம என் தம்பி பிரச்சனை இங்க கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க. சரி சரி விடுங்க, நான் எங்க வீட்டுல கலந்து பேசிட்டு நான் சொல்றேன்.